மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கரூரில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா டெக்ஸ்டைலுக்கு புகழ்பெற்ற நகரம் கரூர். பஸ் லாரி இதுக்கெல்லாம் பாடி கட்டுறது, அப்புறம் அங்கே ஒரு வாத்துக்கடை இருக்கும். அதெல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருந்த கரூர். விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு கரூர் அப்படின்னாலும் இந்த துயர சம்பவம் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, இந்த மாதிரியான வழிகாட்டும் நெறிமுறைகள் பற்றிய ஒரு வழக்கு அதுக்கு விதிக்கணுங்கிறப்ப அவங்களே சொல்லியிருக்காங்க, கரூர் துயர சம்பவம் தான் எங்களுக்கு நினைவு வருகிறது. இந்த கரூர் துயர சம்பவம்ங்கிறது மிகப்பெரிய துயர சம்பவம், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே உச்சநீதிமன்றம் தான் அந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஒரு சிபிஐ விசாரணை அமைத்து அந்த சிபிஐ விசாரணை சம்மன் சொல்லிட்டு அது ஒரு பெரிய நீண்ட தொடர்கதையாக போகிறது. நிறைய விஷயங்கள் இது குறித்து பேசலாம். ஷோக்குள்ள போய் முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இந்த உச்ச நீதிமன்றம் அப்படின்னு நம்ம ஒரு லீடு சொன்னதுல மதுரை உயர்நீதிமன்றம் பற்றியும் சொல்லணும். இப்ப தொடர்ச்சியா என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தை விட அதிகமாக பரபரப்பான செய்திகள் அடிபடுவது மதுரை உயர்நீதிமன்றமாகத்தான் இருக்கிறது. சனாதானம் பற்றி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்து, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் அவர் பேசிய விஷயத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க இந்துத்துவவாதிகள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அவருடைய தலைக்கெல்லாம் விளை வைத்தார்கள். பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அமித் மாளவியா என்பவருமே இந்த உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னது இனப்படுகொலைக்கு நிகரானது, 80% பேரை இவர் இனப்படுகொலை செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு எதிராக தமிழ்நாடு காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செய்தது. அமித் மாளவியா அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதற்கு நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி திரு ஸ்ரீமதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் மேல ஏன் வழக்கு தொடுக்கிறீங்க, அது தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ஓகே, அது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒரு நீதிமன்ற சட்ட நடவடிக்கை. அதை தாண்டி அவர்கள் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வன்மையாக கண்டிக்கத்தக்க கருத்துக்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமித் மாளவியா சொன்னது சரிதான் அப்படிங்கிறாங்க. சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாலே அந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களை ஒழிப்பது, அது இனப்படுகொலையை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றுதான், அவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாமல் அது திமுக விமர்சிச்சா கூட பரவாயில்ல, திராவிடர் கழகம் திமுக இரண்டுமே பல ஆண்டுகளாக இந்துக்களை கடுமையாக விமர்சித்து வருகிறது. மற்ற மதங்களை அவர்கள் விமர்சிப்பது இல்லை. சனாதனத்தை அழிப்பது என்றாலே அது இந்துக்களை அழிப்பது அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காவல்துறை தாக்கல் செஞ்சதில் சனாதனம் பற்றி ஏற்கனவே கவர்னர் போன்றவர்கள் கூட தெரிவித்து வருகிறார்கள். அதனால் ஒருத்தர் சனாதனத்தை ஆதரித்து பேசினால் எதிர்த்து பேசுவது அப்படிங்கிறதுல என்ன, அது நம்ம சட்டப்படி தடையிட முடியாது அப்படின்னு சொன்னதை இவங்க எப்படி சம்மந்தம் இல்லாமல் இது அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாங்க. அப்புறம் எப்படி அந்த நீதிபதி எப்படி திராவிடர் கழகத்தையும் திமுக பற்றி பேசலாம்? அதாவது காவல்துறை ஒரு தன் தரப்பு வாதத்தை தாக்கல் செய்கிற பொழுது இவங்க சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறாங்க, இன்னொரு தரப்பு சனாதனத்தை ஆதரித்து பேசுகிறாங்க, இதில் நாம் தலையிட முடியாது அப்படின்னு சொன்னால் அது அரசியலா? ஆனால் இவங்க அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் திராவிடர் கழகம் இந்துக்களை இழிவாக பேசுகிறது அப்படின்னு சொன்னால் அது அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது. முதல்ல அடிப்படையில் சனாதனத்தை ஒழிப்பது அப்படின்னு சொன்னால் முதல்ல சனாதனம்னா என்ன அப்படின்னா என்றென்றும் நிலையாக இருப்பது, மாறவே மாறாதது, அதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறவே மாறாதுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலகம் என்பதை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். அறிவியல் ரீதியான பல கருத்துக்களுமே மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. உலகமே தட்டை என்று தான் ஒரு காலத்தில் நம்பப்பட்டிருந்தது. உலகம் தட்டை கிடையாது, உலகம் உருண்டை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டது. சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது அப்படின்னு தான் நம்பப்பட்டது. இல்லை சூரியன் அங்கே தான் இருக்கிறது, பூமி தான் சுற்றி வருகிறது அப்படின்னு பின்னால் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏராளமான விஷயங்க மாறி இருக்கிறது. மாறாத ஒன்று என்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் காரல் மார்க்ஸ் சொல்கிற பொழுது மாற்றம் என்கிற ஒன்று தான் மாறாத ஒன்று அப்படின்னு சொன்னார். அப்போ மாறவே மாறாத. இப்போ சனாதனம் என்றால் என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கு ஏன் ஒரு மதச்சாயம் பூசணும்? இப்போ பெற்றோர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்க நியதி, அல்லது மது அருந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்க நியதினா இது தனிநபர் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு நீங்கள் மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இவங்க சனாதனம் அல்லது இந்து மதம் சொல்லப்படுவதிலேயே இதில் பல இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க விதிகளுக்கு முரணான கருத்துக்கள் தான் நிறைய புராணங்கள் இருக்கிறது. இப்போ மது அருந்தக்கூடாதுன்னு சொன்னால் சுறாபானம் குடித்தது, சோமபானம் குடித்ததெல்லாம் ரிக்வேதத்திலே இருக்கிறது. பெற்றோர்களை மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் பரசுராமன் அவங்க அம்மாவையே துரத்தி கொலை பண்ணுவார். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் இந்து புராணங்களே இருக்கிறது. அப்போ சனாதனத்துக்கு எதிராகத்தான் இந்த இந்து புராணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கருத்து இருக்கிறது. சனாதனம் என்பது அடிப்படைகளை
இவ்வளவு ஆண்டுகாலம் மாறாமல் இருக்கிறது, என்றைக்கும் மாறாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதி மட்டும்தான் மாறாமல் இருக்கிறது. பல 100 ஆண்டுகளாக வந்து இங்கே சாதிங்கிற அமைப்பு முறையும் வர்ணாசிரமும் தான் மாறாமல் இருக்கிறது. அதனால அண்ணல் அம்பேத்கருமே சனாதனத்தை கடுமையாக எதிர்த்தார். அவர் மட்டும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் முதல்ல காந்தி வர்ணாசிரமம் ரொம்ப நல்லது, ஜாதி தான் தப்பு, தீண்டாமை தான் தப்பு அப்படின்னு சொன்ன காந்தி ஒரு கட்டத்தில் அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது பார்ப்பனர்கள் தமிழ் சனாதானிகள் என்கிற பெயரில் காந்திக்கு எதிராக நோட்டீஸ்லாம் கொடுத்தார்கள் என்கிறது ஒரு வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சனாதானம் என்பது ஒரு கருத்தியல், அதை வந்து ஒருத்தர் எதிர்த்தாலே அதை கடைபிடிப்பவர்களை வந்து ஒழிக்க சொன்னார், அவர்களை படுகொலை செய்து சொன்னார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு கருத்து. இப்ப சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், ஜாதி அழித்தொழித்தல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து வந்திருக்கிறது. இப்ப ஜாதியை ஒழிப்பு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் ஜாதி முறையை கடைபிடிக்கிறார்கள் அவர்களெல்லாம் கொலை செய்வது அப்படின்னு அர்த்தமா? முதலாளித்துவ எதிர்ப்புனா முதலாளிகள் எல்லாம் படுகொலை செய்வது அப்படிங்கிறது அர்த்தமா? இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்னா இந்தி பேசுறவங்கெல்லாம் அழிப்பது அப்படின்னு அர்த்தமா? எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வாதத்தை ஒருத்தர் வந்து முன்வைக்கிறாரு, அதை ஒரு நீதிபதி வழிமொழிகிறார்னா அந்த நீதிபதியினுடைய வாதங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய அபத்தமாக இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பே சண்முகமாக இருக்கட்டும், அல்லது விடுதலை கட்சிகளுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசுவாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த நீதிபதியுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அபத்தமான கருத்துக்கள், இவை வந்து ஆதிக்கவாதிகளுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நாமுமே இந்த நீதிபதியுடைய கருத்துக்களுக்கு வன்மையான கண்டனங்களை நாம் பதிவு செய்கிறோம். அதாவது சட்ட நடைமுறையும் தெரியாமல் நீங்கள் சனாதனத்தை வந்து எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சனாதனத்தை கடைப்பிடிக்கணும் அழிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் மேலேயே அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அம்பேத்கர் எழுதாத எதிர்க்காத ஒன்றை வேற யாருமே செய்யலாம். அதுவும் அந்த அம்மா என்ன சொல்லி, அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து புத்தர் வள்ளலாரெல்லாம் வந்து தூக்கிட்டு வர்றாங்க சனாதனத்தை ஏற்றவங்கன்னு, அவங்கெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கல, சனாதனத்தை ஏற்றவர் பெரியார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன புத்தரை படிச்சிருக்காங்க, இவங்க என்ன வள்ளலாரை படிச்சிருக்காங்க? இவங்க அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பியாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரை சனாதனத்தை கடுமையாக எதிர்த்தவர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சட்ட நடைமுறைகளும் தெரியாமல் சனாதனத்தை பற்றிய அதனுடைய அடிப்படைகளையோ அல்லது சனாதனத்தை எதிர்த்த சித்தாந்தங்கள் பற்றி எதுவுமே தெரியாமல் இப்படி ஒரு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பவை வன்மையாக கண்டிக்கத்தக்கவை. எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த அமித் மாலவியோட ஒரு ட்விட்டு, அவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து பாஜக ஐடிவிங்கோட தேசிய தலைவராக இருக்காரு. அவரோட பேஜை எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே இது மாதிரி பொய்யான தகவல்கள், ஃபோட்டோஷாப் புகைப்படங்கள், அது நேரு வந்து அவங்களோட சொந்தக்கார பெண்களோட இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு நேரு வந்து ஒரு பெண் பித்தர் அப்படின்ட்டு தான் ட்விட் பண்ணவர். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தங்கச்சி பசங்க, அக்கா பசங்க அப்படின்னு அவங்களோட மகள் ஸ்தானத்தில் இருக்கிற பெண்கள் அப்படின்ட்டு சொன்ன பிறகுமே வந்து அந்த ஃபோட்டோவை இன்னமும் ஒரு வந்து டெலிட் பண்ணாமல் அவர் பேஜில் தான் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட சங்கிக்கெல்லாம் பெரிய சங்கியாக இருக்க அமித் மாலவியவே வந்து ஒரு வரியில் தான் அதுக்கான பதிலாக போட்டிருந்தார். இவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னோட அப்போ அதை பின்பற்ற 80 கோடி பேர்களை கொண்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாரு. ஆனால் அந்த கேஸுக்கு அதுவே வந்து கலவரத்தை உண்டாக்கக்கூடியது அவர் இப்படி கேட்கறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எஃப்ஐஆரே பதியப்பட்டுச்சு. அதை விசாரிக்க வேண்டிய ஒரு நீதிபதி அதுக்கு ட்ரிபிளாக வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்து அவர் வந்து அந்த அவரோட நீதிபதியோட விளக்கங்களெல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து பயமா இருக்கு. இது வந்து இன அழிப்பு, இனப்படுகொலை, இதுக்கான நோக்கம் தான் இதில் தெரியுது இந்த ஸ்பீச்சில் அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்பீச் பேசியிருக்காரு. இதே மாதிரி இந்த மனுஸ்மிருதி, சனாதனம் இது குறித்து வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர் பேசினார்னு சொல்லிட்டும் ஒரு கேஸ் வந்துச்சு. அவர் பேசின பேச்சு வந்து மேடையில் பேசின பேச்சு வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு, இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போய் அப்புறம் அவர் பேசின எல்லா பேச்சும் அவரோட சொந்த கருத்து கிடையாது. என்ன மனுஸ்மிருதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, சனாதனம்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இந்து வேதங்கள்ல அதை தான் அவர் பேசினாரு, அவரோட சொந்த கருத்து இல்லைன்னு சொல்லி அவர் வந்து விடுதலை பண்ணாங்க. அப்படிப்பட்ட சனாதனத்தை தான் ஒழிக்கணும்னு சொல்லி இங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரே நீதிமன்றம் இரட்டை நிலைப்பாட்டில் ஒரு பக்கம் வந்து ஆமா சனாதனத்தில் சொல்றதெல்லாம் வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு, இந்து கோயில்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஒத்துக்குது. இன்னொரு பக்கம் வந்து அதை ஒழிக்கணும்னு சொன்னா அதை சொன்னவரை வந்து எதிர்த்தும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இது வந்து சட்டத்தின்படி எந்த வழக்குமே நடக்காம நீதிபதிகள் அவங்களுக்கு எந்த கொள்கையை அவங்க பிடிச்சிருக்கோ, என்ன நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்களோ அதை வந்து தீர்ப்பா சொல்றதும் விளக்கமா சொல்றதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அப்படி சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாலும் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இந்துத்துவ அமைப்புகள் எவ்வளவு மிகப்பெரிய வன்முறை அமைப்புகளாகவும் கொலைவெறி கொண்ட அமைப்புகளாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது நாள்தோறும் சம்பவங்கள் நிரூபிக்கின்றன. நேற்று பார்த்தோம்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய தென்கடல்ங்கிற ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், அவருடைய பேர் வந்து பிபின் பிகாரி நாயக் அப்படிங்கிற அவர், அந்த கிறிஸ்துவ பாதிரியாருடைய வாயில் வந்து மாட்டு சாணத்தை வந்து திணித்து கையெல்லாம் கட்டி போட்டு அவரை வந்து தாக்குதல் நடத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முழக்கமிடணும் சொல்லி அவரை வந்து கம்பல் பண்ணியிருக்கிறாங்க.
இதே ஒடிசாவில் தான் 1999 ஸ்டெயின் கிரகாம் என்கிற ஒரு ஃபாதரை ஒரு குடும்பத்தோடு தீ வைத்து எரித்தது பஜ்ரங் தள் அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியே அங்கதான், அவங்களுடைய ஆட்சி தான் இருக்குது. இந்த பிஜேபியுடைய ஆட்சி தான் ஒடிசாவில் நடக்கிறது. பல ஆண்டுகளாக நடந்த அந்த பிஜு ஜனதா தளத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு இப்ப வந்து பாஜக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. பாஜக ஆட்சியில் இல்லாத பொழுது ஸ்டெயின் கிரகாம் உயிரோடு எரித்தவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ச்சியாக ஒடிசாவில் வந்து பழங்குடிகள் மக்கள் மத்தியில் வந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாதிரியார்களை வந்து குறிவைத்து தாக்குவது என்பதுங்கிற செயலை வந்து இந்துத்துவ அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறது. கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, பஜ்ரங் தள்ளுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, பஜ்ரங் தள்ளு, விஸ்வ ஹிந்து பரிஷத்து, அனுமன் சேனா, அந்த சேனா, இந்த சேனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கலவரம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு அமைப்புகளை வந்து உருவாக்குவது, எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்வது என்பதுதான் இந்துத்துவவாதிகளுடைய வேலையாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துமஸை ஒட்டியே வந்து இந்தியா முழுக்க ஒட்டி கிறிஸ்தவர்கள் மீதும் சர்ச்சுகள் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போ அடுத்த கட்டமாக பாதிரியார்களை தாக்குவது அப்படிங்கிறத போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் வந்து சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் தான், அவர் தான் சிறுபான்மை இனத்தின் பாதுகாவலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதுக்கும் வாய் திறக்கலை, அதுக்கும் வாய் திறக்கலை, தன்னோட பணத்துக்கு வந்து பிரச்சனை வந்தப்போ வாய் திறக்கலை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் கிறிஸ்துமஸ் விழாவெல்லாம் கொண்டாடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதே பிஜேபியோடு தான் கூட்டணி வைத்து போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ சிறுபான்மையின மக்கள் பாஜக உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் சொன்னால் அது கிண்டடிக்கக்கூடியவர் பல பேர் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கே சாராதவர்கள், பிஜேபி சாராதவர்கள், சாதாரண ஆட்கள் கூட வந்து பாருங்க, இவங்க பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி கிண்டடிக்கிறார்கள். உண்மையிலேயே பிஜேபி உள்ள வந்தால் என்ன நடக்கும் என்பது தான் ஒடிசா நமக்கு கண் முன்னால் காட்டுகிறது, உத்தரப்பிரதேசம் காட்டுகிறது, குஜராத் காட்டுகிறது. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்குன்னு சொன்னால் இந்த இந்துத்துவ சக்திகள் யார் மூலமாகவும் காலடி எடுத்து வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டெயின் கிரகம் வெளிநாட்டு பாதிரியார் ஒடிசாவில் எரித்து கொல்லப்பட்ட குடும்பத்தோடு எரித்து கொல்லப்பட்ட நாள் இன்னைக்கு தான். நாளை நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். எப்படியாவது தமிழ்நாட்டின் தாமரை மலர வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வருவதற்காக எல்லாரையும் வந்து, அதாவது இந்த இது ஸ்கூலில் சிஓ டிஓ போகிறார் அப்படின்னு சொன்னால் வந்து டக்குன்னு எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து போர்டெல்லாம் வந்து அந்த ஊமத்தைலமெல்லாம் வச்சு கருப்பாக்கி இதெல்லாம் நோட்டு எல்லாம் அட்டையெல்லாம் போட்டு கொண்டு வர்ற மாதிரி கூட்டணி கட்சியை வந்து ரெடி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு பார்த்தோன்னா மாபெரும் மக்கள் தலைவராகிய ஜி.கே. வாசனையும் ஏசி சண்முகத்தையும் சந்திச்சிருக்காங்க. அடுத்து மாபெரும் தலைவரான இவர் பாரிவேந்தர் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் பெர்ஃப்யூம்லாம் போட்டு வந்து கையை தூக்கி வச்சு கூட்டணி வந்து காட்டுவது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வந்து விசிகாவோட துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இந்த எலி ஏன் அம்மனமாக போகுது, ஜீன்ஸ் போடாமல் போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறதை போல, எப்படி டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வந்தார், எப்படி அன்புமணி இந்த கூட்டணிக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னால் ஜனவரி 23 நாளைக்கு வந்து மோடி வருகிறார்னா பிப்ரவரி 2 ஒரு கேஸ் வருகிறது சிபிஐ கோர்ட்டில். என்ன கேஸ் அப்படின்னு சொன்னால் வந்து இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்த வழக்கு என்பது பிப்ரவரி 2 கோர்ட்டுக்கு வர இருக்கிறது. மார்ச் 16 இன்னொரு கேஸ் வருகிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்ததில் இருக்கக்கூடிய முறைகேடு தொடர்பாக விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வழக்கு மார்ச் 16 நீதிமன்றத்தில் வருகிறது. பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் வரப்போகுது. அதனால வந்து ஜனவரி மாதம் நீங்கள் வந்து கூட்டணிக்கு வாங்க, ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. பாருங்கள் என்ன ஒரு காலண்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பிப்ரவரி மாதம் தினகரன் கேஸு, மார்ச் மாதம் அன்புமணி கேஸு, ஜனவரி மாதம் அவங்கெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்களாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலே வந்து எலெக்ஷன் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த வழி இது வழி இல்லை வழி அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த கூட்டணி வருகிறது. நாளைக்கு வேற 5 லட்சம் பேர் திரள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பாட்டாளி அன்புமணி, அதாவது ஏடிஎம்கே, டிடிவி தினகரன், அதுக்கப்புறமே வந்து பாட்டாளி கட்சி, இதை கழிச்சு விட்டு பார்த்தோன்னா அதில் இருக்கிறதெல்லாம் ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், இவர் ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்தா கூட வந்து 30,000 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து 5 லட்சம் பேர் கூட்டத்தை யாருமே எண்ணி பார்க்க மாட்டாங்கிற தைரியத்தில் சொல்கிறார் போல இருக்கு. நாளைக்கு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று டிடி தினகரன் சேர்ப்பு நடந்த மாதிரியே வந்து இன்றைக்கும் பியூஷ் கோயல் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் மீட் பண்ணி ஜி.கே. வாசன் இருக்காரு, ஏசி சண்முகம் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காருன்னு பேட்டி கொடுக்குறாரு. அதில் தமிழ்நாடோட கூட்டணிக்கு தலைமை தாங்குற அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஸோ பாஜக தான் அந்த கூட்டணியை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்படிங்கிறது தினம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா பியூஷ் கோயல் வந்து 3 நாளாக வந்து சந்தோஷத்தோட உச்சியில் இருக்காரு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க எங்களுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் மீட் பண்ணி உணவருந்தினார். இன்னைக்கு காலையில் எடப்பாடி
எடப்பாடி வீட்டில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஆனால் என்ன இவங்க சேர்க்குற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் வரப்போறாருங்கிறாங்க, கிருஷ்ணசாமி வரப்போறாருங்கிறாங்க. இவங்களுக்குலாம் வந்து என்ன ஓட்டு சதவீதம் இருக்குது, இவங்க கடந்த தேர்தல்களெல்லாம் நின்று ஜெயிச்சு என்ன எம்எல்ஏ அவங்கள்ட்ட வச்சுருக்காங்க, என்ன மக்கள் செல்வாக்கு அவங்கள்ட்ட இருக்குது, மக்களுக்காக அவங்க சார்ந்திருக்க மக்களுக்காக சமூகத்துக்காக போராடி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்காங்களா, மக்கள்லாம் வந்து இதை வாங்கி கொடுத்துட்டாரு அதனால் வர தேர்தலில் எப்படி ஜெயிக்க வைக்க போகிறாங்கன்னு யாராச்சும் காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற எந்த தரவுகளுமே நமக்கு முன்னாடி கிடையாது. இன்னொன்னும் தாண்டி இவங்கெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலோ அதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற தேர்தலோ பாஜக கூட இருந்தவங்க தான். ஜி.கே. வாசன்லாம் வந்து கட்சி ஆஃபீஸே டெல்லியில் தான் வச்சிருக்காரு, பாஜக ஆஃபீஸில் தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரு ஏதோ திருப்பியும் கூட்டணியில் பெரிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரை சேர்த்து கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் அவருக்கு கட்சிக்கு பலம் கூடி இருக்குங்க, தமிழர் வந்திருக்காரு அப்படின்ட்டு பியூஷ் கோயல் வந்து சிரிச்சு புன்னகையோட பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு வந்து கூட்டணியை பலமாக்கணும், தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் ரெண்டாவது தான் இருக்கு. அவரோட முதல் டார்கெட் என்னன்னாக்க நாளைக்கு ஸ்டேஜுக்கு 10க்கு 10 போட போறோம். ஸோ இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் நிக்கிறதுக்கு தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் இவரும் போய் வீட்டில் போய் சந்திக்கிறாரு, அவங்களையும் வீட்டுக்கு வந்து சந்திக்க வைக்கிறாரு. இதில் ஒரே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரே ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னாக்க தேமுதிக 23ஆம் தேதி மேடையில் ஏற மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கிற வரைக்கும் நடந்த விஷயம். நேற்று வந்து பிரேமலதா சொல்றாங்க, பியூஷ் கோயல் வந்து என்கிட்ட பியூஷ் கோயல் சென்னையில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது, மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராருங்கிறத நான் நியூஸ் சேனல் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க மட்டும் மிஸ், ஒருவேளை 23க்கு பிறகு அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். அவங்க என்னன்னா ஓடு மீனோட ஒரு மீன் மறுமளவும் வாடி நிற்குமா கொக்குங்கிற மாதிரி எங்க வந்து சரியான பேரங்கள் அமையும் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பக்கம் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லக்கூடிய ஆளுநருடைய அட்ராசிட்டிங்கிறது அதிகரித்து கொண்டே போகிறதுங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாடு ஆளுநர் அவர் வந்து வெளிநடப்பு செய்தார் அப்படின்னு ஒரு பக்கம் வெளிநடப்பு செய்தார்னா, இன்னொரு பக்கம் கேரளாவில் அந்த கவர்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னும் ஒருபடி மேலே போய் இப்போ கர்நாடகா கவர்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க வந்து ஆளுநருடைய கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதில் வந்து அவரே வந்து அடிச்சிருக்காரு, ஒன்றிய அரசு எடுத்து இதெல்லாம் வந்திருக்குது, இதெல்லாம் நான் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடித்து வச்சுட்டு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கு வந்து கர்நாடகா கவர்னர் வந்து வெளிநடப்பு செய்திருக்கார். கேரளா கவர்னர் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுநர் உரை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பிட்டிங்க அவர் 4-5 வார்த்தையெல்லாம் சேர்த்து அவர் ஒரு ஆளுநர் உரை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஆட்டின உரையெல்லாம் ஆளுநர் உரை கிடையாது, நீங்கள் இப்போ பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாதான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுதான் ஆளுநர் உரை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுடைய சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் தொடர்ச்சியாக நீதிமன்றம் குறிப்பாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிதுன்னு சொன்னால் ஆளுநர்கள் என்பவர்கள் அவர்கள் வந்து சட்டமன்றத்திற்கு இணையானவர்கள் கிடையாது, அவர்கள் பேரல் அசம்பிளி கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் அதிகாரம் வாய்ந்ததுன்னு தொடர்ச்சியாக சொன்னாலுமே கூட இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு இணையான ஒரு அதிகாரம் கொண்டவர்களாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இது முழுக்க முழுக்க மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான ஒன்று. ஆனால் வந்து தொடர்ச்சியாக ஆளுநர்கள் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல ஆளுநர் உரைங்கிற சம்பிரதாயமே ஒழிக்கப்படணும். நேரடியாக முதலமைச்சர் வந்து உரையாற்றிட்டு வந்து அவர் தானே தமிழ்நாடு ஒரு அரசை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், அவர் வந்து உரை நிகழ்த்தட்டும் அப்படிங்கிறதுக்கு வலு சேர்க்கக்கூடியதாகத்தான் தமிழ்நாடு கவர்னருடைய நடவடிக்கை மட்டும் இல்லாமல் கேரளா கவர்னர் கர்நாடகா கவர்னர் இவருடைய நடவடிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியை வந்து பார்க்குறோம். ஏன்னா வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா எல்லா டிவி சேனலும் வந்து விவாதிக்கிறாங்க, அது மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னு. திரௌபதி 2 அந்த படத்துக்கே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. இது வந்து டிவியில் கூட நியூஸாக சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதுனால அதை நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவர் வந்து போட்டிருக்காரு. எதுக்காக போட்டிருக்காரு? திரௌபதி 2 படத்தோட கதையாக வந்து அந்த இயக்குனர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா வந்து இது வந்து இஸ்லாமிய மன்னர்களுடைய அட்டூழியத்தை வந்து எதிர்க்கக்கூடிய ஒன்று. துக்ளக் அப்படிங்கிற மன்னர், இஸ்லாமிய மன்னர், அவர் செஞ்ச அட்ராசிட்டி எதிர்த்து வந்து போராடிய ஒருவருடைய கதை தான் அப்படின்னு சொல்லி அந்த மன்னருடைய பேர்லாம் மறந்துருச்சு எனக்கு. ஏதோ ஒரு மன்னர் இருந்துச்சுங்களேன் வந்து அவர் தான் வந்து ஏதோ ஒரு வல்லவர், ஏதோ ஒரு வல்லமனோ ஏதோ ஒரு பேர், அவருடைய கதை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா பெட்டியும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையிலான இதை வந்து நல்லிணக்கத்தை குலைக்கிறது அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறாரா? என்ன கேஸ் போட்டிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மன்னர் இருக்காருல்ல அவர் வந்து தேவர் ஜாதியை சேர்ந்தவரான், ஆனால் இவர் வந்து வன்னிய ஜாதியை சேர்ந்தவன் படம் எடுத்து அதை வந்து சீர்குலைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை வந்து அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து செய்தி. இவர் வேறு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவர் அந்த மோகன்ஜி டைரக்டர் வந்து இந்து இஸ்லாமியர்களிடம் வந்து சகோதரத்துவத்தை அதிகரிக்கும் ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆளாளுக்கு வந்து எல்லா மன்னர்களும் எங்களோட ஜாதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோப்ப
பரமேஸ்வரன் தான் சொல்லுவார். இந்த மாதிரி ராஜராஜ சோழன் வந்து எங்களோட ஜாதின்னு எல்லா ஜாதியுமே வந்து உரிமை கொண்டாடுது அப்படிங்கிறப்ப அவர் சொல்ற அரசன் என்பவர் ஜாதி கட்டவன். ஏன்னா வந்து அவன் எல்லா ஜாதியில வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். அரண்மனை அந்த படத்துக்கு போனீங்கன்னா வந்து 300 பொண்ணு இருக்குங்க. வந்து எல்லா ஜாதியிலையுமே பொண்ணு எடுத்திருப்பான். வந்து எல்லா ஜாதி பெண்களுமே உறவு கொண்டிருப்பான். எல்லா ஜாதியிலுமே அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன், ஒரு குழந்தை, ஒரு வாரிசு இருக்கும். அதனால அவனை வந்து இந்த ஜாதிலாம் நீங்க வந்து அலையிடவே முடியாது. எல்லா ஜாதிக்காரனுமே வந்து சொந்தம் கொண்டாடிக்கலாம். ராஜராஜன் எங்களுடைய பாட்டன், எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு எல்லாருமே சொந்தம் கொண்டாடிக்கலாம். ஏன்னா எல்லா ஜாதியிலையுமே பொண்ணு எடுத்து எல்லா ஜாதி பெண்களோடையும் உறவு வச்சு எல்லா ஜாதியிலையுமே ஒரு குழந்தை கொடுத்துருக்கானா அவன் வந்து எங்களுடைய முப்பாட்டன் சொந்தம் கொண்டாடிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ஒரு வழக்கு வந்து இதுல வந்து அந்த மோகன்ஜியுடைய இன்னொரு காமெடி பெட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஞ்சித்தை விட நான் உயர்ந்தவன். ஏன்னா வந்து நான் கோயிலுக்கு போனேன்னா வந்து முதல் மரியாதை எனக்கு கொடுப்பாங்க, ரஞ்சித்துக்கு கொடுப்பாங்களா? நான் யார் வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட போனாலும் எனக்கு சாப்பாடு போடுவாங்க, அவருக்கு போடுவாங்களா அப்படின்னு சின்ன தனமாக கேள்வி வைக்கிறார். முதல்ல ரஞ்சித் வந்து கோயிலில் போய் மரியாதையை வாங்குவதுங்கிறத அவர் முதல்ல மரியாதை அவர் நினைக்கிறாரா? அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து அம்பேத்கரை பேசுறாரு, அயோத்தியாச பண்டிதரை பேசுறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை எடுக்க முதல்ல அவர் சினிமான்னு ஒன்று எடுக்கிறாரு. மோகன்ஜி எடுப்பது சினிமாவே கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அவருடைய அரசியல் அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் எதை வந்து விடுதலை, எதை மரியாதை, சுயமரியாதை நினைக்கிறாருங்கிறது வேற. இவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா சாப்பாடு போடுறது, கோயிலில் போய் விபூதி கொடுத்தாங்கன்னா பூசிக்கிறது, இதை மரியாதை இவர் நினச்சிக்கிட்டு இந்த மரியாதை அவருக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. பாருங்க, எவ்வளவோ அரசியல் காமெடிகளை பேசக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான காமெடிகளையும் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ந்து தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.